கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாசம் கிறிஸ்துமஸ் மாசம். அதிகால வேளையிலே தினம்தோறும் இணைந்திருங்கள். கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து 1ஆம் தேதியிலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 25 நாளுமே 25 மெசேஜ் வரும். ஒருவேளை பழைய வீடியோ கேட்கணும் அப்படின்னா நீங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள வீடியோவை போய் கேட்கலாம். நைட் நேரத்திலே இந்த மாசத்துல நம்ம என்ன செய்யணும் என்பதை பல காரியங்கள் தியானித்து வருகிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படிங்கிறாரு, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம செய்திக்குள்ள போகும்போது சற்று வித்தியாசமான காரியங்களை பேச வேண்டியிருக்கு. ஒரு 3 வருஷம் முன்பாக ஒரு சர்ச்சில் போய் நான் மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். அந்த வீட்டில் மாமியாரும் மருமகளுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை போல இருக்கு. மாமியாரை அடுத்த பையன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அப்ப என்னன்னு சொல்லி சர்ச்சில் பேசும்போது அவங்க சொன்னாங்க, சாப்பாட்டு பிரச்சனை போல இருக்கு, அதனால அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அந்த வீட்டில் ஒரு மாசத்துக்கு லாபம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் இல்ல 30 லட்சம் வரும். லாபம் மட்டும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஹோல்சேல் வியாபாரி தான். ஆனால் வீட்டுல மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாம அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இன்று கடைசி காலத்திலே நிறைய வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற வயசானவங்களை கவனிக்கிறதுக்கு நிறைய குடும்பத்திலே ஆள் இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு போராட்டம் வரும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போவாங்க. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் வீட்டுல பார்த்தா நிம்மதியே இருக்காது. இப்படி நிறைய குடும்பத்தை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, வீட்டுக்கு வந்து மாமியாரு ஒரு பக்கம் இப்படி பிரச்சனை இருக்கு, வீட்டுக்கு வந்து மருமகள்கிட்டையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. சில வீட்டுல புருஷன் முன்னாடி தனியா தங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுல மாமியார் வந்துட்டு சில குழப்பங்கள் வந்துடும். சில வீட்டுல மருமக வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள குழப்பம் வந்துடும். கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம், கொரோனாக்கு அப்புறம் உயிரோட இருக்கும். அன்பு கூறுங்கள் என்று வேதம் கற்றுத் தெரியுது. அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அன்பு கூறாம இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு வருவான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இப்போ லேட்டஸ்டா 2024ல போன்ல ஆர்டர் போட்டா சாப்பாடு வந்துடுது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சரியா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன ஆர்டரோ போன்ல ஆர்டர் போடுறாங்க, அது நேராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. சமையல் கூட பண்றது இல்லை. அப்படியும் சில குடும்பத்திலே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வீட்டுக்கு வாசல்ல அந்த காலத்துல தர்மம் எடுக்க வருவாங்க, பிச்சை எடுக்க வருவாங்க. அவங்களுக்கு நிறைய குடும்பத்துல உதவி பண்ணுவாங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, ட்ரெஸ் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க. இப்படி இதுக்கு முன்னக்கூட்டி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசி காலத்துல தேசத்துக்குள்ளே கொள்ளை நோய், பஞ்சம், தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு வார்த்தை பஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கு.
கடைசி காலத்துல எத்தனையோ தேசத்துக்குள்ள பஞ்சம் இருக்கு, வெளியே தெரிய மாட்டுது. இப்போ நம்ம செய்தியினுடைய ஒரு ஆழத்துக்குள்ள போகும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு 20 வருஷம் முன்பாக ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்கணும் அப்படின்னா யார்ட்டையாவது சொந்தக்காரன் வாங்குவாங்க. இப்போ அப்படி இல்லை. பேங்க் லோன், இஎம்ஐ, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் சொல்லி ஏகப்பட்ட லோன் இருக்கு. நிறைய வீட்டில் கடன் 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 கடன், தலைக்கு மேலே பிரச்சனை. டிசம்பர் மாதம் வந்தால் கூட 12 மாதம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த ரூபா ஃபுல்லாக அங்கே போயிருது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அந்நியரை உபசரிக்கலாம் இப்போ நேரம் இல்லை. ஏன்னா வரக்கூடிய அமௌண்ட் ஃபுல்லாக இஎம்ஐக்கே போயிருது. இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியில் ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, அங்கே பணம் போயிருது. இன்னொரு பக்கம் பார்த்தா எங்கேயாவது ஒரு பெரிய வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, அங்கே போயிருது. ஆக மொத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்காக 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 வாழ்ந்து 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 இப்போ வேற யாரையும் யோசிக்கலாம் நேரம் இல்லை. அதனால தான் இவ்வளோ நேரம் பேச வேண்டியிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். நம்ம நார்மலாக யோசித்து பார்க்கலாம். சில வீட்டில் வேணா ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி அந்நியரை வேணா உபசரிப்பாங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எழுதப்பட்டு, மறந்துடாதப்பா அப்படிங்கிற. ஏன்னா ஏழை எளிய ஜனங்களா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, தரித்திரரா இருப்பாங்க, பல சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண மறவாதிருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. சில நேரத்துல அந்நியரை போய் உதவி பண்றேன்ட்டு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா தேவ தூதரா இருப்பாங்களாம். அப்படியே வசனம் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம பரலோகத்துல போய் நிற்கும் போது தெரியும். அப்போ இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். அதே நேரத்தில் இந்த டிசம்பர் மாசத்திலே என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்லி பரிசுத்த வேதம் ஃபுல்லா வாஸ்து பார்க்கும்போது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு லைன் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி திரும்ப யோசித்து பார்க்கலாம். நமக்கே பத்த மாட்டுக்கு, நம்ம எங்க அடுத்த அளவுக்கு போய் செய்ய போறோம். இப்ப அப்படித்தான் நிறைய வீட்டுல இருக்கிறாங்க. ஒருவேளை யாருக்காவது செய்ய நினைச்சா எப்பமாவது ஒரு நேரத்துல செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆனா சில குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே உதவி பண்றாங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்திலே யாரு பரிசுத்தவான் சொல்லி தேடி பார்த்து கொண்டு போய் காணிக்க கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு குறைவு இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்ப இந்த டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க இருக்கிற பகுதியிலே கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, மிஷனரிமாரா இருப்பாங்க, வடநாட்டுல ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே சபை ஊழியரா இருப்பாங்க, சில குடும்பத்திலே சுவிசேஷம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே சின்ன சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா தேவனோட சமூகத்துல இரவும் போலுமா ஜெபித்து கொண்டிருப்பாங்க, கர்த்தருக்காக ஓடிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தா நிறைய தேவைகள் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் அப்படி சில குடும்பத்தை பார்த்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே அப்படி இருந்திருக்கு. நான் சர்ச்சில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில வந்து முழு நேரம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய தேவைகள் உண்டு, ஆனா ரொம்ப பொறுமையா இருப்போம். ஆனா கர்த்தர் அந்தந்த நாள்ல எங்களுக்கு சந்தித்தே அழகா சந்தித்தார். அதையும் சாட்சியா சொல்ல முடியும். கிறிஸ்துமஸ் நேரத்துலலாம் தேவனா பார்த்து சில குடும்பத்தை அனுப்பிடுவார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலே தேவன் தான் ஒரு குடும்பத்தை போஷிக்க முடியும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த 2024 இந்த 12 மாசத்திலே நம்ம ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம். வழக்கமா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நன்மை செய்யறோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம், நற்கிரியை செய்யறோமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு,
இந்த வருஷத்துல பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்திருக்கிறோமா? 12 மாசத்திலே பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சோமா? பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அதுக்குதான் சொல்றேன், இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டுனாலே இந்த 12 மாசம் நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், என்னெல்லாம் செய்யலன்னு சொல்லி எல்லாம் யோசித்து பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தா அடுத்த புது வருஷத்துக்குள்ள போயிடும். அப்புறம் பார்த்தா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அது வேகமா ஓடிட்டு இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, மனைவிட்ட பேச நேரம் இல்லை, வீட்டுக்கு வர நேரம் இல்லை. அப்படிலாம் இப்ப சில குடும்பம் இருக்கு. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டோமா? அப்ப நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம். நீங்க இருக்கிற பகுதியில யாராவது பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களா? யாராவது கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அவங்கள தேடி விசாரிங்க, வேற வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் நியாயத்திற்கு நல்ல கேட்பாரு. சில குடும்பத்துல நினைக்கிறாங்க இஷ்டம் போல எப்படினாலும் வாழலாம். இப்ப சில குடும்பத்துல சொத்து வாங்கணும், பொருள் வாங்கணும், வீடு கட்டணும், நகை சேர்க்கணும், தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும். இது மட்டும்தான் மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க. சுயம் 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 சுயம். ஒரு மனுஷன் இயேசுக்காக வாழணும் அப்படின்னா சுயத்தை வெறுக்கணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவி செய்யும் போது கர்த்தர் உங்க குடும்பத்தை உதவி செய்வார். கர்த்தர் உங்க குடும்பத்தை கவனிப்பார். அப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெண்டே சிந்தனை தான். ஒண்ணு, அந்நியரை உபசரிக்க மறக்க கூடாது. ரெண்டாவது, பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அப்படி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே இப்ப நன்மை செய்யறதுக்கு நேரமே இல்லை, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய நேரம் இல்லை. அவங்க பேசாம வேலைக்கு போயிட்டு வருவாங்க. மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள எல்லா டியூவும் பேரும், இஎம்ஐ பேரும், எல்லா பணமும் பேங்க்லயே போயிட்டே இருக்கும். இவங்க பார்த்தா வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை கார் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் லோன் போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. சகல விதமான காரியம் நடந்துட்டு இருக்கும். ஆனா சம்பளம் பார்த்தா எல்லாம் இஎம்ஐல போயிட்டு இருக்கும். இவங்க போய் ஒரு பரிசுத்தவான்கள் குறைவுல போய் உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்கு கையில காசு இருக்காது. ஏன்னா எல்லா அமௌண்ட்டும் பேங்க்ல போய்கிட்டே இருக்கும். இப்ப அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 12 மாசமும் நம்ம பரிசுத்தவனுடைய குறைவிலே நம்ம உதவி செய்திருக்கிறோமா? அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் மறவாதுங்கள் சொல்லி போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில இதை நம்ம செய்யறோமா? இந்த ரெண்டுமே நம்ம கொஞ்சம் நம்மளாவே யோசித்து பார்ப்போம். ஏன்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2024 ஆகுது. இந்த 8 வருஷம் 9 வருஷத்துக்குள்ள பல காரியங்கள் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். சொந்தக்காரங்க எப்படி இருப்பாங்க, பக்கத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்க. இப்ப ஆன்லைன் மூலியமா நீங்க எல்லாரும் செய்தி கேட்குறீங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? கர்த்தருடைய ஆவியார் எல்லாம் திட்டமா கற்றுக் கொடுப்பார். ஒரு சில குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினால இரவும் பகலுமா இணைந்து செய்தி கேட்டு கர்த்தருடைய கிருபையினாலே அநேக ரகசியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. உங்க உள்ளத்தை தேவன் பார்ப்பார். சில குடும்பத்துல நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, அதையும் தேவன் பார்ப்பார். சில குடும்பத்துல பரிசுத்தவான்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க, அதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சில குடும்பத்துல அந்நியருக்கு உபசரிக்கிறீங்க, அதையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். சில குடும்பத்துல இப்ப என் கையில காசே இல்லையே, நான் உதவி செஞ்சு ஆசைப்படுறேனே, ஐயோ பரிசுத்தவான்களுக்கு நான் உதவி செஞ்சு ஆசைப்படுறேனே, அந்த உள்ளத்தையும் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். சில குடும்பத்துல என்னதான் மெசேஜ் கேட்டாலும் நாங்க ஏன் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சில குடும்பத்துல யோசிக்கிறீங்க, அதையும் என் தேவன் பார்த்துட்டு இருக்கார். சில குடும்பத்துல நினைப்பாங்க வசனம் போட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. 5 பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருக்கார்.
பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது உங்க மேல விழுந்த கடமை. இந்த வசனம் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கேட்பார். யாரெல்லாம் இரவனத்தில் செய்தி கேட்கிறீங்களோ உங்க குடும்பத்திலே நீங்க என்ன சொல்லி அது தேவனுக்கு தெரியும். ஒருவேளை கர்த்தருடைய கிருபையினால நீ ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை மட்டும் உடனே செய்யுங்க. பரிசுத்தவான்களுடைய உதவி, அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. ரெண்டாவது, எங்கேயாவது ஏழை எளிய ஜனங்கள் அந்நியரா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்கள மறவாதுங்க. அப்படிலாம் நம்ம செய்யும் போது அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்து உண்டு என்று எழுதப்பட்டு, இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு வரும். இன்னைக்கு பார்த்தா தெரியாது, நம்ம எதை செய்யறோமோ அதைத்தான் நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல தேவன் விசாரிப்பார். அதனால இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்கும்போது சற்று வித்தியாசமா இருக்கும். ஏன்னா பரிசுத்தவங்களுடைய குறைவுல போய் உதவி செய்யணும் அப்படின்னாலே இன்னைக்கு அப்படி ரொம்ப யோசித்து கிளம்பக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. அவங்கவுங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும். யார்கிட்டயோ பாஸ்டர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணலாமா, எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த குடும்பத்துல ஒரு குறைவு இருக்குமே, அது என்ன ஏது, அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய குடும்பங்களே ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தேவைகள் தான் இப்ப அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எல்லா வீட்லயும் போய் ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது தெரிய மாட்டுது. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க தெரிய மாட்டுது. கடைசி காலத்துல கள்ள ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. பணத்துக்காக ஊழியம் பண்றாங்க, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணல, வயிற்றுக்காக ஊழியம் பண்றாங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு. அதனால நீங்க பணமே அனுப்புனா கூட ஏன் அனுப்பணும், எதுக்கு அனுப்பணும், அவங்க பரிசுத்தவான்களான்னு சொல்லி முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. பரிசுத்தவான்களா இருந்தா மட்டும் காணிக்கையை கொண்டு போய் கொடுங்க. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால நீங்க யார்கிட்ட போய் நீங்க பணம் கொடுத்தாலும் சரி, உதவி பண்ணாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்க முதல்ல பரிசுத்தவானா இருக்கிறாங்களா அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல பணத்துக்காக ஒரு குரூப் அலைஞ்சிட்டு இருக்கு. கடைசி காலத்துல பணத்துக்காக 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 அதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பணத்துக்காக அது வேண்டாம், அது வேண்டாம், அது நிலைச்சிருக்கு. கர்த்தருக்காக ஓடினால் கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்படும். தேவன் அறியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வந்தா அதுதான் மிகுந்த சந்தோஷம். நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா, அதை மட்டும் யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா பரிசுத்தவனுடைய குறைவில் நம்ம உதவி செய்யணும், இன்னொரு பக்கம் பார்த்தா அந்நியரா இருந்தா நம்ம உபசரிக்கணும். இதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம ஆத்துமா எப்படி இருக்கும்? இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்துச்சுன்னா நம்ம போறோமா? ஏன்னா சில குடும்பத்துல நல்ல நாடகம் பார்க்குற, செல்போன் பார்க்குற, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படக்கூடாது. அதனால எல்லாரும் ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளையும் எங்க கூட கதந்த கிருபைக்காக நன்றி. காலவேளை எத்தனையோ குடும்பத்துல வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்கப்பா. எல்லா குடும்பத்தோட கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், உமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டிசம்பர் மாசத்துல எத்தனையோ குடும்பத்திலே ஏழை எளிய ஜனமா இருக்கிறாங்கப்பா, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே நிறைய தேவைகள் இருக்குப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. சில கிராமத்திலே அப்பா சுவிசேஷ ஊழியம் பார்க்குறாங்க, கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, மிஷனரிமார் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் இந்த டிசம்பர் மாசத்துல சந்திக்கப்படணும்ப்பா. யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அப்பா கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களோ, முழு நேரமா ஊழியம் செய்யறாங்களோ, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் பரிபூர்ணமா சந்திக்கணும்பா. இந்த டிசம்பர் மாசத்துல உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம்
கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். எந்தெந்த இடத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்யறாங்களோ அவங்களுடைய குறைகள் எல்லாம் அப்பா நிறைவாக மாற்றித்தாங்கப்பா. பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. உதவி செய்யற கரங்களை அப்பா எழுப்புங்கப்பா. உதவி செய்யற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்து கேட்கிறாங்கப்பா, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பலகணிகளை திறந்து ஆசிரிங்க, பண்டக சாலை திறந்து ஆசிரிங்க, அவனுடைய கையின் கீழ் ஆசிரிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரிங்க, அவனுடைய சிரசு மேல் ஆசீர்வத்தை வைங்கப்பா. இரவு பகல் தங்களை தாழ்த்துறாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியராஜ், அவனுடைய களஞ்சியங்கள், அவனுடைய பாத்திரம், அவனுடைய பண்டசாலை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வழியட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துனாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும். நைட் டியூட்டில இருக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல எத்தனையோ குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க இருக்காங்க. இன்னுமாக நைட் நேரத்துல பெட்ரோல் பல்க்ல வேலை பார்க்கறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, அங்க வேலை பார்க்கறாங்க, நைட் டியூட்டில இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா கம்பெனில வேலை பார்க்கறாங்க, சில குடும்பத்துல நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்கறாங்க, வீடு வாசல் இல்லாமல் வெளியில ரோட்ல தங்கி இருக்காங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பா இல்ல, சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, சில குடும்பத்துல ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா முதியோர் இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா மன வளர்ச்சி மையத்துல இருக்காங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே நைட் நேரத்துல இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்க ஜீவனத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்கணும்ப்பா, சந்திக்கணும்ப்பா. உங்க ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்கப்பா. சில குடும்பத்துல நைட் நேரத்துல மதுபான அடிமையில இருக்காங்க, போதை காரியங்கள் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, விபச்சார அடிமையில இருக்காங்க, கள்ள தொடர்பு. சில குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். நைட் நேரத்துல சில குடும்பத்துல சர்ப்பத்தின் கிரியனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நைட் நேரத்துல மரண பயம், தற்கொலை எண்ணங்கள். சில குடும்பத்துல கெட்ட சொப்பனம். சில குடும்பத்துல அப்பா சொப்பனத்துல தேவையில்லாத காரியத்தை பாக்குறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தேவையில்லாத எண்ணங்கள். சில குடும்பத்துல இனிமேலாம் யாருக்கா வாழ வேண்டும். சில குடும்பத்துல கணவன் மனைவிகளை பிரிஞ்சு போயிட்டாங்க. சில குடும்பத்துல அப்பா பேசாம இருக்கிறாங்க. எந்தெந்த வீட்டுகளுமாக சில குடும்பத்துல விக்கிரத்தினுடைய ஆவி, சில குடும்பத்துல மாந்திரிக பிள்ளி சொல்லி ஏவல்ல பாதிக்கப்படுங்க. எந்த வீட்டுகளும் எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியும் சுட்டு எரிக்கப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா பொல்லாத சர்ப்பத்தின் கிரியெல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும்பா. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை கட்டலுங்கப்பா. காலை வேளையில ஜெபித்து புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றிப்பா. நிறைய குடும்பத்துல வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்க, கம்பெனி வச்சுக்காங்கப்பா. சில இடத்துல வியாபாரத்துல நஷ்டம் ஓடிட்டு இருக்கு, சில இடத்துல கம்பெனில நஷ்டம் ஓடிட்டு இருக்கு, சில இடத்துல வேலை, சில இடத்துல நிறைய பிரச்சனைகள், சில இடத்துல அப்பா போராட்டம். சில குடும்பத்துல பஸ்ல போகும்போது பிரச்சனை, சில குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமா தொந்தரவு, எத்தனையோ பிரச்சனைகள். சில குடும்பத்துல டிரான்ஸ்பருக்கா ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக அப்பா அடுத்த ஸ்டெப் உயர்வுக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல எக்ஸாம் எழுதி வெயிட்டிங் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து தங்களை தாழ்த்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உமக்கு பிரியமானபடி வாழணும்பா. கர்த்தரோட வருகையில நாங்க காணப்படணும்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்துருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாஜா. விசேஷமா எந்த குடும்பத்துல அப்பா வேலைக்கா ஜெபிக்கிறாங்களோ, புதுசா நான் ஒரு வியாபாரம் பார்க்கணும், புதுசா வீடு கட்டணும், புதுசா கார் வாங்கணும், வண்டி சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்க கடன் இல்லாமல் வாங்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. வேற வேற நாட்டுல வேற வேற சூழ்நிலை அப்பா இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டுப்பா. அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ
எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கைக்கு எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றும் கத்தர் மன்னிங்கப்பா, கத்தர் மன்னிங்கப்பா. இரவு நேரத்துல சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சைல இருக்காங்கப்பா, ஐசியூல இருக்காங்க, சில குடும்பத்துல இன்ஃபெக்ட்ல இருக்காங்க, சில குடும்பத்துல ஆபரேஷன் டெலிவரிக்கு அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ராஜா. சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பிள கட்டிருக்காங்க, சில குடும்பத்துல அலர்ஜி, சொரியஸ் வியாதி, சில குடும்பத்துல சரீரத்துல பல விதமான பிரச்சனையோட ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. எத்தனையோ குடும்பத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு படுக்க இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா பரிபூர்ணமாக ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் ராஜா. ரீமா லா டா 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 ராமு ஷந்தா டா நமா கந்துட்டோ ரபலா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா தடைகளாம் நீக்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனிமையில இருக்காங்கப்பா, திக்கற்ற பிள்ளைகள் இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுல இருந்து ஜெபிக்கணும் அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்து சந்திங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கிருங்கப்பா. இந்த நாளின் தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய தேவையிலெல்லாம் சந்திக்கப்பட்டு. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்க, இஎம்ஐ போயிட்டு இருக்கு, இன்னுமா பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஹோம் லோன் இருக்கு, இன்னுமாக அப்பா ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, சொந்த கரண்ட் வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா பல லோன் போயிட்டு இருக்கு, குழுக்குள்ள பணம் அடைக்கணும், எத்தனையோ லோன் இருக்குப்பா. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில எதெல்லாம் அப்பா தடையா இருக்கோ அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகள் ஆசிரியங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இன்னுமா பிள்ளைகள் வெளிநாட்டுல படிக்கிறாங்க, அந்த பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்ப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாஜா. நைட் நேரத்துல சில குடும்பத்திலே அப்பா தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா பல விதமான பிரச்சனையோடு கண்ணீரோடு ஜெபிருங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகளை கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்துல விபச்சார அடிமையில இருக்காங்க, சில குடும்பத்துல மதுபான அடிமையில இருக்காங்க, சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் போதை அடிமையில இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் அப்பா அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே அப்பா வளரணும்ப்பா, ஞானஸ்தானம் இருக்கணும் அப்பா, இன்னுமா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, நற்கரன் எடுக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரியங்க. குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்படணும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. விசேஷமா அந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. அதிகாலையிலே உம்முடைய சமூகத்துல கண் விழிக்க கத்து கிருபை செய்யுங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வாங்கப்பா. யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி போடுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள சமாதானத்தை கட்டுங்க. அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும்ப்பா. எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிவுபட்டு உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டுட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷமாக முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க ராஜா. எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிவுபட்டு ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில எங்கெங்க ஏமாந்து போனாலும், எந்தெந்த ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போனாலும் அந்த குடும்பத்தை கத்தர் நியாயம் விசாரிங்கப்பா. உங்களுடைய கரத்துல பண்ணிடுங்கப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. கத்தரு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தரும் ராஜா. இரவும் போலுமாக அப்பா அந்த மாசத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தியானிக்கிறதுக்கு அப்பா கிருபை தந்த கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்துக்கோ அந்த குடும்பத்தை கத்தர் பல மடங்கு ஆசிரியங்க. இந்த மாசத்துல அப்பா விசேஷமாக நாங்க யாருக்காவது நன்மை செய்யணும், அந்த கிருபைகளை தாங்கப்பா, அந்த கிருபைகளை தாங்கப்பா. உம்முடைய கரத்துல அப்படின்னு கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியல் காத்துடன் ஜெபித்து வருங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி மூலியமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
முக்கியமான செய்திகள் பேசிக்கொண்டிருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அது எல்லாவற்றையும் கேளுங்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துவார்கள். ஜெபிக்கணும்னு விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களோட வம்சத்தையும் சகல கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.